காரணத்தின் தத்துவத்தை கருத்தில் கொண்டு கழகக்காரன் நாரதன் எனும் பெயரை கொண்டனான் அதிகாலையில் எழுந்து இத்தகைய அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு சுருதியின் கண் மொழிபெறும் பண்ணி தூய மொழி புலவர் பல தாமும் நின்ற பெருமை என்றும் வெற்றி கண்டுடைய வாழ்த்திட வந்தேன். படுத்துகே மாணவே உன்சை பேரொழி கதிரே கருது நின்னை வணங்கிட வந்தேன். கதிர்கொள்வான் முகம் காட்டு தீசப்பேன பகவானை புனிந்து மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு வணங்கி ஆகாய மார்க்கமாக இந்த ஊலகம் வந்து கொண்டிருக்கிறேன். எமது ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்யப்பட்டார். எனது சிறசாகப்பட்டது 1800 அப்பேற்பட்ட சாபத்தியமணி கழகம் எங்கே, கழகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கழகம் கிடைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினால் எமது கழகம் இந்த இடத்தில் சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் கருத்தி அளிக்கக்கூடியவன் நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் மின்னஞ்சு லிங்காதாம் தாள் வாழ்க, கோகழிகாண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமமாகின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்ற கைலாசநாதனை
திரு ஆலவாய பெருமானை அண்ணாமலையானை வணங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு நாராயண மதிசூடி நன்றி நன்றி. காடுடைய சுடலை குடிபூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏருடைய மலரா உனை நான் மடிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரம்மாவரம் ஏவிய பிரம்மாணிவன் ஒன்று என்று பாடினார் ஞான சம்பந்த பெருமா. அந்த கைலாசநாதனை திரு ஆலவாய பெருமானை அண்ணாமலையானை வணங்கிவிட்ட போதிலும் கூட பெருமை மிகு இடத்தை பார்க்கின்ற விலைகளை வர்ணிக்க வேண்டும் என்றாவா வண்ண மலர்கள் வெளிந்தோடு நீர்வோடு சங்கீத இசைஞானம் சாந்த செய்யும் மின்மீன்கள் இசைவாட விரித்தாடும் மகிழ்தோகை விந்தைகளும் தித்தரையும் என்ற பெருமைக்குரிய இடத்தை பார்க்கின்ற விலைகளை வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் இடத்தை எப்படியெல்லாம் பாட வேண்டும் என்றால் நெருங்க மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னை நினைச்சு போட்டா கெடுதலெல்லாம் சுகமாகி மறைகள் விதை சொல்லும்படி மகமாயி கண்ணில் தொற்றியங்குடம் எரியுதடி மகமாயி நவையாரும் நாயகியாம மகமாயி கண்ணினை போல காத்திடுவாள் கருமாறி உமையவனவனே இமவான் மகனே சமயத்தில் வரும்
எங்கள் சமயபுரத்தால் அவளே இசைக்கலையாவும் தந்தருட வேண்டும் என் குலதெய்வமே மகனாய் தஞ்சமென்று உன்னை சரணடைந்தோம் தஞ்சை முத்துமாரி முந்தை வினைகளை கலந்தறிவார் தாழ்வயிலே முண்டக கண்ணி கோரவழி பத்திரகாடி வேண்டும் வரம் பெறுவார் என் தாய் வேக்காட்டு கருமாரி ஆத்தா கருமாரி கண் பார்த்த போதும் பார்த்தாவினை தீரும் பாவமெல்லாம் பிறந்தோடும் பார்த்தாவினை தீரும் பாவமெல்லாம் காத்தாயி மகமாயி கருணை தெய்வமாகாளே காத்தாயி மகமாயி கருணை தெய்வமாகாளே நார்த்தாமடை வாழும் எங்க நாயகியாம் பேசூனே பெருமானி உள்ளம் பாட காண்பது மண்ணா மருங்கு விறந்த காண்பது சூழலை சங்கு போட காண்பது பூமியில் ஒத்து புலமை காண்பது கெங்கனி கொத்து தேட காண்பது நல்லறம் கட்டி திருக்குற்றாட பின்னாரி நாடு என்று குற்றால உறவஞ்சிலை அன்று பாடினார் திரிகூட ராசப்பு கவிராய் பெருமை மிகு இடம் நிலங்களில் தலையாயது குறிஞ்சி குறிஞ்சி முல்லை மருதம் நீதல் பாடுகின்ற ஐவுகள் வந்து மழையும் மழை சார்ந்த உகதி பார்ப்பதற்கே எவ்வளவு ரம்யமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த இடம் எவ்வளவு சிறப்பா இருக்குங்களா? மிகவும் சிறப்பு. வரிசையா 1 2 3 4ன்னு கட்டி தொங்குது. ஆமா, இருக்கிற இடம் என்ன அதிகமா இருந்தா இன்னும் கட்டிடுவாங்க. ஆதினமிளங்கி ஐயனார் சீன் கம்பெனி இந்த இடத்த சிறப்பா காட்டக்கூடிய பேர்பட்ட தன்மை இவங்கள்ட்ட தான் இருக்கு. நம்ம நிறைய கொண்டு வரோம் நாடகத்துக்கெல்லாம். சிறப்பான இடம். இப்பேற்பட்ட இந்த இடத்தை நாம் பாட வேண்டும் என்றால் எப்படி அப்படின்னா, இறைவன் படைத்த உலகை மனிதன் நாடுகின்றார்.
ஒரு மனிதனுக்கு என்னன்னா இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது பேசிக்கிறீங்களா? நாடகம் நல்லா இருக்கா? ஏசாமி இப்படி கேக்குறீங்க? பூரா காதல கைய வைக்க வேலை கடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. காதல ரத்தம் வர்ற மாதிரி வைக்கிறாங்க. அது கொஞ்சம் சந்தேகமா தானே இருக்கு. சரி, சந்திரநலா வானம் தாமரைகளா பொய்கை மந்திரிகளா வேந்தன் மதகரிகளா சேனி. உங்கள்ட்ட அப்புறமா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்ன சொல்லுங்க? இந்த ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறமா பேசிக்கிறேன். சரி. மந்திரிகளா வேந்தன் மதகரிகளா சேனி சுந்தர புலவரல்லா தோல்சவை சுதரில் வாழ்வு தந்திகரல்லா வினை தனமில்லா மங்கை போடாம் என்பது முதுமொழி. எந்த இடத்தில் எது இருக்கணுமோ அந்த இடத்திற்கு அது இருந்தால்தான் அழகு. அப்பேற்பட்ட அனைத்து வனப்புகளும் நிறைந்து காணப்படும் இந்த குறிஞ்சி நிலத்தை இப்போது தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அது தர வேண்டும் வடக்காதல் இன்பம். உனக்கென நானும் எனக்கென நீயும் இல்லறம் தொடரட்டும் இனிதாக என்றும் வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் வசந்தம் அது தர வேண்டும் வடக்காதல் இன்பம். எப்படி எப்படி ஏதோ உண்மையிலே நல்லா பாடுறீங்க. அதை பத்தி தான் பேசணும். அப்புறமா கண்ணேய முன்னே கடலும் தொழால் பெண்ணேரம் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாரு. உள்ளங்கை தேரே கல்வம் நண்பரே கல்வனை கொள்ளை கொண்ட கல்வியும் நீரானே.
தேவையில்லை ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி ஒத்துழைக்க ஒத்துக்கோ பத்த வச்ச பத்திக்கோ வாய் வெடிச்ச முட்டுக்காரி விட வேண்டும் பச்சத்தை தொட வேண்டும் உச்சத்தை அதிகாரை சேலை சொல்லுபடி மிச்சத்தை விட வேண்டும் பச்சத்தை தொட வேண்டும் உச்சத்தை அதிகாரை சேலை சொல்லுபடி மிச்சத்தை பயக்காடும் வயதும் சாட்சி ஓயாம ஒன்னு எண்ணி துரும்பானவா மடக்கால போதும் காட்டே நாதோறும் நானே உனக்காக தூது விட்டு தினமாஞ்சி போனே நீங்க இது படிக்கிறது பருவத்தின் பாட்டு எதிர்பார்த்தே இளஞ்சோலை பூந்தவா
வந்ததுலேருந்து ரொம்ப கை தட்டிட்டே இருந்தீங்க. அப்போ நான் என்ன வந்தோடனே முதல்ல நம்ம கை தட்டலையா, வேற மாதிரி போச்சு தரேன். சரி, மற்றவங்களெல்லாம் பிடிச்சிருந்துச்சு போல, நம்மளை பிடிக்கல போல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டிய? யாராவன்? ஆமாங்க, இந்த நடுவில் கூட்டத்துக்கு நடுவில் யாரோ. யார் அது? என்ன வண்டியில் இருந்து வரும்? கடலை வைக்க போறேன், ஆடு பிடிக்க போறீங்களா? கழகத்தை தேடி இடத்தை நாடி வந்திருக்கிறோம். இடத்திலே கழகத்திற்கு எதுவாக ஏதாவது சத்தா மாப்பிள்ள கம்பு எடுக்கிறதுக்காக ஊர் ஊரா கம்பு எடுத்துட்டு வர்றானே அடிக்கிறதுக்கு. ஒரு திருட்டு போயக்கா அவன்கிட்ட பேச்சு வச்சுக்காதிய. கொஞ்சம் ஆள் ஒரு மாதிரி கோளாறான ஆளு. அந்த கையிலிட்டு போச்சு. வச்சுட்டு வாயா ஆளு சைஸ். இங்க வா, இங்க போய் கம்பு தேடி எடுத்துட்டு வர்றேன். சத்தா என்ன சத்தம் இந்த வேர் உயிலே முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா. எனக்கு கீழே பாட முடியல. இப்ப என்ன கேட்கணும் அண்ணன் சொல்லணும். கோடியேரி தானே பாருங்கண்ணே. பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு கடைசியா தான் அந்த பாட்டு பாடுவேன். கண்டிப்பா பாருங்க. தம்பி நல்லா பாடுவாப்லன்னா இப்ப எனக்கு என்ன பேச தெரியாதா? நீங்க தான் சொன்னீங்க, நான் கேட்டேன். உங்களுக்கு கேட்காது எப்படி? ஊருக்குள்ள நீங்க வரவே இல்லையே. நான் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு புரியல. அது என்ன அவங்க நிற்கும் போது அந்த அம்மாவுக்கு ஆதரவாவே பேசுறதுல எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன சொல்லுங்க? ஆள் இல்லாதப்பா அவளை பத்தி நான் பேச மாட்டேன், எனக்கு புரியாது. சரி, எதையுமே நேருக்கு நேரம் பேசுறாங்கன்னா சரி, அதனால சரி அந்த அம்மா பேசுச்சுங்கிறதுக்காக இங்க நம்ம பேசணும்னு வைங்களேன். நான் என்ன இருக்கேன், என்ன சொல்ல மக்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, என்ன சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், தம்பி நல்லா பாடுவாப்ல, பேச்சு எப்படி அது பேசினாதான் தெரியும். இருக்கேன் பேசினாதான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு முக்கியம் இல்ல, உங்களை கூட்டு வந்தாங்க அப்படிங்களா ரசிகர்கள் தெரியும். என்னன்னா கை தட்டுங்க, இதுதான் முக்கியம். எனக்கு தெரியும். எல்லாரும் எனக்காக கை தட்டுறாரு, கடைசி வரையும் எனக்காகவே கை தட்டணும். அப்படி சொல்லாதீங்க, உண்மைக்கு கை தட்டுவோம். நீங்க என்ன எனக்கு ஆதரவாக பேச மாட்டீங்க. உள்ளது இந்த பொம்பளை பிள்ளைல பார்த்தாலே நீங்க ஒரு மாதிரி சாமி. நீங்க இப்படி சாமியார போனதுக்கு என்ன காரணம்? நீங்க சாமியாரா போனதுக்கு என்ன காரணம்? நான் சாமியாரா போனதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இதை மட்டும் நீங்க சொல்லிருங்க. நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? என்ன காரணம்னா, ஏன் யோசிக்கிறீங்க? இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை, வேணான்னு வெறுத்து ஒதுக்கிட்டேன். இதுக்கு மேல வேணாம்னா எது? அதானே பிரம்மச்சாரி விரதத்தை ஏற்கக்கூடியவர் நான் நவித்திரிக பிரம்மச்சாரின்னு வாங்க. ஏன் ஆனீங்க? நான் 52 கல்யாணம் பண்ணேன் பாருங்க. ஒண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனை தாங்க முடியல. ஏன்னா 53 60 பிள்ளைகளை பெற்ற பெண்ணாக மாறி சரி இல்லறம் என்றால் என்ன, இந்த உலக மாயை அப்படிங்கறதுனா என்னன்னு அனைத்தையும் உழன்று சரி அதையெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்து வந்தீங்களே. பிரம்மச்சாரி விரதம் ஏற்று பெண்களை மனதாலும் தீண்டாதவன் நான். இப்ப நீங்க வெறுத்து தானே வந்தீங்க? அதே போல நான் வெறுத்து தான். நீங்க வெறுக்கிறது தான் தெரியுது. தயவுசெய்து உங்க வெறுப்பு எப்படின்னு தான் எனக்கு தெரியுது. நான் கேட்கறேன். நல்லா என்ன கேட்கறீங்க? பொம்பளை பிள்ளைல ஆளும் சோ குடலெழுதி ஆழ்வெழுதி என்பது மக்கள் மழை சொல்கிறார் என்ற சொல்லையும் மீறி ஆளும் சோ ஆடவம் சோ என்று பாடிய பெண்மணியின் சாரீரம் இப்படி இருந்தால் சரீரம் எப்படி இருக்கும்? கூட்டத்திலே கோயில் பூரா யாரையும் தேடுதமா, குளிர் சத்தம் கேட்கிலே மனம் தந்தி அடிக்கிறது. குமரி பொண்ண பாக்கையிலே ஓடி அடிக்கிறது. கூட்டத்திலே கோயில் பூரா யாரையும் தேடுதமா, கூட்டத்திலே கோயில் பூரா யாரையும் தேடுதமா, கொலுசு சத்தம் கேட்கிலே குமரி பொண்ண பாக்கையிலே ஓடி அடிக்கிறது. கூட்டத்திலே கோயில் பூரா யாரையும் தேடுதமா.
நான் பாடும் ராகங்கள் யாத்தந்தது என் காதல் தேவி நீ தந்தது உன் பார்வையின் அழகுது உன் ஆசையின் தாராட்டுது பூங்குயிலே குட்டத்தின யாரை இங்கு தேடுதம்மா குட்டத்தின கோவில் புறா யாரை இங்கு தேடுதம்மா குட்டத்தில கொலுசு சத்தம் கேட்கையிலே பொண்ணு பார்க்கையிலே சகம் குட்டத்தில கோயில் புறா குட்டத்தில கோயில் புறா குட்டத்தில கோயில் புறா தகதி மிதம் தகதி 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 மிதும் பித்தும் அலங்கார பூஜை சிவாஜி நீங்க நல்லா பாடல வந்து பாண்டியனத்தோட கோடி அருவி கொட்டது இந்த பாடலை படும்படி ரூபாய் பிடிக்கும் மற்றும் MS வினோத் சருவலைப்பட்டிய சென்னை இந்த பாடலுக்கு வழங்கி வெங்கடேஷ் அவர்களை பாராட்டி அன்பளிப்பு வழங்கி அன்புடுத்த நன்றி. அதே போல அந்த பாட்டுக்கு வாசிப்பதற்கு ஒரு ஆள் வேணும். இங்கு வந்திருக்கும் எனது அன்புக்குரிய அண்ணன் மகன் சிவா அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த பாடலுக்கு வாசித்த அந்த சிவா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அது வேற யார் நடத்துக்கு வரமாட்டாங்க, லெக்சரோடு வரமாட்டாங்க. நான் சொன்ன உடனே யாரான்னு கேட்டேன், இதுமாரி தம்பி வெங்கடேஷ் வராப்புல இந்த மாதிரி இப்படி சொன்ன உடனே ஆமா உடனே வந்துட்டான் தம்பி. இல்ல என் மகனுக்கு ஒரு மனது இருக்காங்க, வாசிக்கிறவங்க பொதுவா கட்டையை விட்டு இறங்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு அந்த குணம் இருக்கும். ஏன்னா தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் இருந்தவர்கள் இருக்கின்ற பொழுது இறங்கி வர மாட்டாங்க. அவன் வாசிக்கிற கீழே இறங்கி அந்த பக்கத்துல ரெண்டு தாளம் போட்டு இருக்காப்ல பாருங்க. என் சிஷியன் தான் கண்ணே. அப்படியா? சரி, நம்ம எல்லாருக்க வித்து கொடுத்துறா இருந்தாலும் வித்தைக்கு பல பேரா இருக்கலாம், தப்பு. எல்லாரிடத்திலும் எல்லாவற்றையும் நல்ல விஷயங்களை பிறகு கத்துக்கிறதுல தவறே கிடையாது. அலங்கார பூஜனம் ஆடம்பர விக்கிரகம் மத்தரை பார்த்து பசுமொன்னால் உருக்கி வார்த்து எடுக்கப்பட்ட எழில் மிக சித்திரப்பது இப்பேற்பட்ட சாரீர வடமை படைத்த பொன்மணியாளி நாம் மென்மேலும் பாட வேண்டும் என்று பார்த்தால் இவளை எப்படி பாட வேண்டும்? தாமரை
அருகில் வந்ததே. ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. அம்மா திருவிழா பாக்குறீங்க, பக்கத்துல திருவிழாவா? அங்க போயிட்டா அந்த எனக்கு தெரியும், என் வயசு ஆளுங்க பூரா அங்கே போயிருப்பாங்க. அந்த பையன் ஏதாவது எல்லாரும் அங்கே தெரியும். ஆனா இதுதான் ரசிக்கக்கூடிய மக்கள். இது போதும். கடமை கை தட்டுறீங்களா இல்ல எல்லாரும் கை தட்டுறாங்க? ஒரு கை தட்டுறது ரெண்டு தான் இருக்கு. என்ன தெரியுமா? ஒண்ணு ரசிச்சு மனதால கை தட்டியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தினால தட்டுறது. இந்த பாட்டை கேட்டு நம்ம இருக்க முடியல, அந்த ரசிப்பினுடைய மிகுதி, அதுல கை தட்டுறது. எல்லாரும் கை தட்டும் போது நம்ம மட்டும் சும்மா உட்காந்து நம்மளே பார்ப்பாங்களே, தெரிஞ்சு வருமே நம்ம கை தட்டலையே அப்படிங்கிறது தெரிஞ்சு வருமே கை தட்டுற ஒரு விதமும் இருக்கு. சரி, இப்படி இங்க பேச்சு அதிகமாக்கிட்டோம்னா அங்க பேசுற நேரம் முடிஞ்சு வரும். அதனால காவல் தனை தாண்டிய காதல் துணை வேண்டிய ஆகாய பாவலை வந்ததே. நாளே பாவலில் காவல் தனை தாண்டிய காதல் துணை வேண்டிய நன்றி. பாடிக்கொண்டே இருந்தால் காலம் இருக்கிறது. காலதாமதம் இன்னும் 2-3 பாட்டு பாடுங்க. பாடுறதுக்குன்னு வந்திருக்கீங்க. பாட்டுக்கு நாரது பாடுங்க. பேச்சு அப்புறம் சரி சரி இருக்கட்டும். என்னன்னு ஆமே எம்ஜிஆர் பாட்டு, இது சிவாஜி கணேசன் பாட்டு பாடுறேன். என்ன புரியல? சிறந்த பாட்டாவா? இல்ல, நிறைய பாட்டுல இருக்காரு. நல்ல ஊழியர். சரி வைங்க.